Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு பியூட்டி மெயின்டெனன்ஸ் ரொட்டீன். ஸ்பெஷலாக இந்த சம்மருக்கு இந்த ரொட்டீன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எப்படி நம்ம வீட்லேயே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரொட்டீனில் வந்து சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின்னுக்காக நம்ம என்ன தான் அந்த க்ரீம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஸ்கின்னில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ ஏதாவது கட் ஃப்ரூட்ஸோ இல்லைனா ஒரு ஃப்ரூட் ஜூஸோ வந்து சாப்பிடுங்க. நான் இங்கே வந்து வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். வாட்டர்மெலனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரூட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ப்ளஸ் இதில் வந்து விட்டமின் சியும் இருக்குது. ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோவும் கொடுக்கும், ப்ளஸ் நல்லா காம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரொட்டீனில் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ஹாட் டவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு விளக்கெண்ணையும் அண்ட் கோகனட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த சென்டரில் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறேன். இதனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் ஹேர் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஹேரை வந்து செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து அதுக்கப்புறம் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் லென்த்துக்கு போகணும். ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு என்ன நல்லா செட் ஆகுதோ அந்த ஹேர் ஆயிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குன்னா நீங்கள் வந்து இன்னமும் கொஞ்சம் வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னமும் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கேல்ப்புக்கு. அண்ட் இந்த சம்மர் சீசனில் நம்ம எல்லோரும் மண்டியும் செம்மையாக காஞ்சி போயிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஹேர் ஆயிலிங் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணணும். ஏன்னா எப்போவுமே ஹேர் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் பிரேக் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரிஸினஸ் வரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹேர் ஆயிலிங் தான் பெஸ்ட்டான மெத்தட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா ஹெட்டோட பேக் சைட்லையும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹேர் லென்த்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணி இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டவலில் வந்து நல்லா சூடான தண்ணியில் டவலை போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு இது மாதிரி ஃபுல் ஹேரை வந்து கவர் பண்ணிவிடுங்க. இந்த டவலில் ஹேரில் ஒரு 20 to 30 minutes வரையும் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணும். ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண ஆயில் வந்து இன்னும் உள்ளே போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹேரையும் வந்து நல்லா நரிஷ் பண்ணும். 30 minutesக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் நான் வந்து எப்படி ஷேப் பண்ணுவேன் தான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐப்ரோஸ்க்குன்னு தனியாக ரேசர் இருக்கும். அதை வச்சு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுவேன். என்னோடய ஐப்ரோஸை நான் நார்மல் போன் ஷேப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஷேப் பண்ணுவேன். நீங்கள் த்ரெட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து 15 daysக்கு ஒன்ஸ் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவேன். ஃபேஷியல் ஹேருக்கும் இதே மாதிரி ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே வெறும் ஐப்ரோஸ் மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் ரேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ஐப்ரோஸ்க்குன்னு தனியாக விற்கும், அது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பிளேடாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஹேர் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுன்னா நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ வளரல, ஸோ அதனால் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரொட்டீனில் நெக்ஸ்ட் நான் வந்து காமிக்க போகிறது பாடி ஹேர் ரிமூவல். இதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. வேக்சிங்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷேவிங் தான். ஸோ நீங்கள் வந்து க்ரீமோ இல்லை ஹேர் கண்டிஷ்னரோ அப்ளை பண்ணிட்டு உங்கள் ரேசர் எடுத்து நீங்கள் ஒரே ஸ்வைப் பண்ணாலே போதும், ஈஸியாக ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும். இது பெயின்லெஸ், அதோட வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஷேவிங் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி இன் டீட்டெயிலாக நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸை வந்து எப்படி பேபி சாஃப்டாக நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறத காமிக்க போகிறேன். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது குட் வைப்ஸோட பிரைட்னிங் ஹேண்ட் மாஸ்க். நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஃபி வேரியண்ட்டில் இருக்குது. காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஸ்மூதன் பண்ணும். உங்கள் கை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, மாய்ஸ்சர் இல்லாமல் இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேரபன்ஸ் இல்லை, சல்ஃபேட் இல்லை, ஆல்கஹால் இல்லை, அண்ட் இது வீகன் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. இது பேசிக்காக ஷீட் மாஸ்க் எந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருமோ அதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் இருக்கும். இது மாதிரி க்ளவுஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து எல்லா சைஸ்லேயும் பார்த்தோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம வந்து க்ளவுஸ் எப்படி வேர் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை வந்து வேர் பண்ணும். க்ளவுஸ் உள்ளது அந்த சீரம் இருக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்குலாம் சீரம் அதில் தான் இருக்கும். இது அப்படியே 15 to 20 minutes அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம். மாஸ்க்கை ரிமூவ் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அண்ட் அந்த சீரம்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். உங்கள் கை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லை ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்ஸ்டரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது.
நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து காலுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரைட்னிங் ஃபுட் மாஸ்க். இதே குட் வைப்ஸ் பிராண்டு தான் இது. இதோட வேரியண்ட்டும் காஃபி வேரியண்ட் தான். இந்த ஃபுட் மாஸ்க் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்து சில பேருக்கு ரொம்ப வெடிச்சு போயிருக்கும் அண்ட் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்கின் டெக்ஸ்டரே மாறி இருக்கும். ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஃபுட் மாஸ்க். இது வந்து சாக்ஸ் மாதிரி இருக்கும். எட்ஜ் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாக்ஸ் மாதிரி வேர் பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஃபுட் மாஸ்கில் இருக்க அந்த சீரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலோட ஸ்கின்னில் இறங்கியிருக்கும். அண்ட் கால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. அண்ட் உங்கள் கால் வந்து ரொம்ப வெடிச்சு போய் கொஞ்சம் ஹைட்ரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த சீரம்லாம் நல்லா மசாஜ் பண்ணாலே கால் நல்லா ட்ரை ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரொட்டீனில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா பாடி லோஷன். கரெக்டான பாடி லோஷன் யூஸ் பண்ணும். நான் வந்து டர்மாவைவோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லோஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நான் ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். ப்ளஸ் இதில் வந்து ஓட் மீலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸ்கின் சூப்பர் சாஃப்ட் ஆகிடும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் கேருக்காக ஜென்டில் கிளென்சிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இதுக்காக நான் வந்து டர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஜென்டிலான கிளென்சர். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க நேச்சுரல் ஆயிலெலாம் போகாது. ஸ்கின் நல்லா வந்து கிளென்ஸ்டாக இருக்கும், ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஷீட் மாஸ்க் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து குட் வைப்ஸோட ஷீட் மாஸ்க் தான். நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஷீட் மாஸ்க். ஆரஞ்சு வேரியண்ட்டில் இருக்குது. இந்த ஷீட் மாஸ்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறுமே 99 rupees தான். சம்மருக்கு இது மாதிரி ஃபேஸில் ஷீட் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த கூலிங் எஃபெக்டும் இருக்கும். இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. ஏன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த டைமில். ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கிடைக்கும், ப்ளஸ் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்கின். நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச். ஸோ இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கும் அண்ட் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கை ஃபேஸில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சுருங்க. அண்ட் 15 to 20 minutes ஆனதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த சீரமை நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா ரிஃப்ரெஷிங்கான ஃபீல் இருக்கும். அண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கும் ஃபேஸில். ஷீட் மாஸ்க்கு அப்புறம் நான் வந்து குவாஷா டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் குவாஷா. ஸோ இது வந்து ஃபேஸ் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி எதான ஒரு சீரமோ இல்லை மாய்ஸ்சரைசரோ இல்லைனா ஃபேஷியல் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணணும். அப்புறம் தான் இது பண்ணவே ஆரம்பிக்கணும். இது வந்து ஃபேஸில் இருக்க நாட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இது நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்குமே இன்னும் ப்ராப்பராக எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நானே வந்து டியூட்டோரியல் பார்த்து தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சீரம்லாம் என் ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். இது ரெகுலரான யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் ஸ்கின்னில் இது போட்டோன்னே அப்சர்வ் ஆகிடும். ப்ளஸ் அந்த சாஃப்டாக சப்பிள்னஸ் கிடைக்கும் இது போட்டதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதை நீங்கள் மார்னிங் டைமில் பண்ணுறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன் போட மறக்காதீங்க. இதோட இந்த பியூட்டி ரொட்டீன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இது மாதிரி வேறு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.